அனைவருக்கும் கருடன் நிறுவனத்தினுடைய அன்பான வணக்கங்கள். கருடன் நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கின்ற நெப்டியூன் ஆட்டோ பற்றி பேச போகிறோம். இந்த கருடன் நிறுவனம் இதுவரை காலம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், நிறைய இடங்கள்ல இந்த சோலார் பேனலை பொருத்தி நிறைய பேருக்கு அந்த என்னன்னு சொல்றது மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிரீன் ப்ராடக்ட் என்று சொல்லலாம். அந்த வகையில் கருடன் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற ஒரு ஆட்டோ தான் இந்த நெப்டியூன். இந்த நெப்டியூனை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து ஒரு வைத்திய பொறியியலாளர்கள் சேர்ந்த ஒரு சகோதரர்களாக இருக்கின்ற வகையில் அந்த வைத்தியருடைய ஆலோசனை மற்றும் இந்த பொறியியலாளருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு மின்சார ஓட்டோவை அறிமுகப்படுத்தினால் என்ன, அதற்கு வந்து மின்சாரம் வந்து சோழரில் வந்தால் என்ன, இதற்காக ஒரு தொகுதியான விலையைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பல விடயங்கள் சொல்லப்பட்ட வகையிலையும் இந்த ஓட்டோவினுடைய மொத்த பெறுமதி என்று அல்லாமல் இந்த ஆட்டோ சோழர் இங்கே வழங்கப்படுகின்ற சலுகைகள் உட்பட 29,95,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த ஆட்டோனுடைய விலையை பார்க்கணும் 23 லட்சம் மாத்திரமே. ஆட்டோவில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன தன்மை இருக்குது, என்னென்ன நிறங்கள் ஆட்டோ இருக்குன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ இருக்கோம் இந்த நெப்டியூன் ஆட்டோவை பார்க்க போகிறோம். அதுக்கு பின்பு இந்த நெப்டியூன் இப்படி ஓடுதுன்றதையும் பார்க்க போகிறோம். என்ன சொன்னால் லைவில் நீங்கள் ஒருக்கா பார்க்கலாம். லைவில் யாரும் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த கேள்வியும் கேட்டு நாங்கள் அதுக்கு பதில் தர போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அது சரி. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு 5 கலர், அங்கே ஒரு பச்சை நிற்குது, சிவப்பு நிற்குது, மஞ்சள் நிற்குது, முழுவன் நிற்குது, கருப்பொன் நிற்குது, இன்னும் ஒரு கருப்பு நின்றாது அது ஒருக்கா வரும் ஓடி போயிட்டு வரும். ரைட், அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் சரி நாங்கள் இதை மங்களகரமாக மஞ்சளை பார்ப்போம். ஓகே, மங்களகரமாக நாங்கள் இந்த மஞ்சளை பார்த்தோம்னு சொன்னால் எப்படியே உங்களுக்கு தெரியும் இந்த 3 வீலர் எல்லா ஓட்டோ போலவும் இருக்குது. இதில் ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு கொஞ்சம் நீளம். ரைட், அப்படியே முன்பக்கம் பார்த்துட்டு உள்ளுக போவோம். முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகா இருக்குது. என்னன்னு சொன்னால் எந்த ஒரு வாகனமும் சர்வதேச தரத்துக்கு ஏற்பத்தான் அமைக்கப்படும். புவி சர்வதேச தரத்துக்கு ஏற்பதான் எந்த ஒரு வாகனம் என்றாலும் அமைக்கப்படும். அந்த வகையில் இந்த வாகனம் அந்த வாகனம்ன்றதுல கொஞ்சம் கொஞ்சம் சேப்பில் அப்படி இப்படி இருக்கு. சரிதானே? உதாரணத்துக்கு ஒரு பாட்டு வந்தால் அந்த பாட்டு எல்லாம் இருக்கிற மியூசிக்கு ஏற்பத்தான் பெறும். அதுக்காண்டி இவர் அமைச்சர்னு சொல்லிடாது. அதே மாதிரி இந்த கருடன், இங்கே நல்ல கருடன்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல பிராண்டட். சரிதானே? அப்படியே முன்பக்கம் பார்த்துட்டு உள்ளுக பார்த்துட்டு நாங்கள் வெளியில வருவோம். சரியா? அப்படியே முன்னு போயிடுவோம். இப்ப இங்க வந்து நாங்கள் இந்த முன்பக்கமே வருவோம். இது எப்படி என்று சொன்னா, இது வந்து டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல வந்து நாங்கள் சுவிட்சை போட்டு ஒன்னாக்கிட்டு இதுல ஒரு பட்டன் இருக்குது, இது ரெடி மோட். இந்த இது அமர்த்தேக்குள்ள இங்க வந்து ரெடி என்று வந்ததுன்னு சொன்னா நாங்க இந்த ஆக்சிலேட்டர் கூட்டைகளை இது ஓடும். ரைட், இப்ப எங்க போன கருப்பும் வந்துட்டு அப்படியே பாக்கல இந்த சார்ஜ் போட்டால் இதுல எவ்வளவு வீதம் சார்ஜ் இருக்குது, சார்ஜ் குறைகிறது. இப்ப எங்களோட போன் பேட்டரியில் இருக்கிற மாதிரி 100 வீதம் என்று சொன்னா 100ல இருந்து குறைஞ்சு கொண்டு வரும். அந்த பாட்டு குறைஞ்சு வரும். அதே மாதிரி இப்ப இதுக்குள்ள வந்து பிரேக் இருக்குது. அப்ப இதுல பெண்களும் ஓடலாம். என்னன்னு சொன்னா இந்த சுவிட்சை போட்டுட்டு நாங்கள் மெல்லமா கூட்டைகளை ஓடும். நாங்க அதுவும் ஓடி காட்டுறோம். சரிதானே? இதுக்குள்ள நீங்க சார்ஜ் போடலாம், பாட்டு போடலாம். ஒரு ஆட்டோவுக்கு இருக்கிற அத்தனை வசதியும் இந்த முன்னுக்கு இருக்குது. ரைட், வைசர் இருக்குது, ரைட், ஃபைபர் இருக்குது, கோன் இருக்குது, இந்த சிக்னல் இருக்குது. மற்றது இது பாத்தீங்கன்னு சொன்னா ரைவ் மோட், ரிவர்ஸ் மோட். இப்ப ரைவா கொடுத்துட்டோம்னா முன்னுக்கு போகும், ரிவர்ஸை கொடுத்துட்டு இங்க ஆக்சிலேட்டர் கூட்ட ரிவர்ஸ்ல வரும். ரைட், இங்க வந்து இது சீட். இந்த சீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்ன இதுக்கான இருக்கு? ரைட், முன்னுக்கு இருக்கு, இப்படி முன்னுக்கு அமர்த்தி கொண்டு இப்படி இப்படி முன்னுக்கு மேலே அமர்த்தி கொண்டு இப்படி இழுக்க இப்படி எல்லாம் போயிடுது. ரைட் ரைட். அப்ப இங்க போனா நாங்க பழக்கலாம். இவ்வளவும் இருக்கு. முன்னுக்கு ஓடலாம், கட்டையானாக விடலாம், ஈரமானாக விடலாம். அதுக்கு இந்த வசதி எல்லாம் இருக்கு. முன்னுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வீல் இருக்குது, பிரேக் செட், இது பேட்டரி. ரைட், இது வந்து ஹேண்ட் பிரேக். ரைட், இவ்வளவு முன்னுக்கு உள்ளது. அப்படியே பின்னுக்கு வருவோம். நாங்கள் பின்னுக்கு வர போறோம். இந்த சீட்டும் வந்து அப்படியே போய் முன்னுக்கு போய் பின்னுக்கு வரும். ரைட், முன்னுக்கு வருது, அதே மாதிரி பின்னுக்கும் வரும். ரைட், அப்படியே நாங்கள் இது நிமித்தியே விடுவோம். சரி, உள்ளுங்க வந்து சொன்னா இது சார்ஜ் போடலாம், பயணியல் சார்ஜ் போடலாம். பயணியல் சார்ஜ் போடுறதுக்கு இதுல ஒரு இன்வெர்டர் போட்டுவோம். மற்ற ஆட்டோவுக்கு போட்டு இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் காட்டுறதாங்க வந்தபடியா இன்வெர்டர் போட்டு இல்லை, ஒரு இன்வெர்டர் போட்டுவோம் என்று சொன்னா இந்த ஆட்டோவில் இருக்கிற இந்த பேட்டரியோட சார்ஜை வச்சு கொண்டு நீங்கள் போற இடத்துல ஒரு செட்டுக்கு பாட்டு போடணுமோ அல்லது இரவுல லைட் போடணும்னா கூட அதை செய்யக்கூடிய வகையில் இருக்கு. அதே மாதிரி பாருங்க இந்த சீட். ரைட், இந்த சீட்டை பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படியே இந்த சீட் இங்க பாருங்க. ரைட், நான் மடிச்சது வடிவா மடிச்சு விட்டால் இது ஒரு பெட். ரைட், இதுக்குள்ள வந்து நீங்கள்
ஒரு பெட் போட்டுட்டு படுக்கலாம். சரி, ஒரு கட்டில் போட்டுட்டு படுத்து எழும்பக்கூடிய வகையில கூட இருக்குது. மற்றது இந்த கொரியர் சர்வீஸ் செய்கிறார்கள், சில நிறுவனங்கள் இந்த கொரியர் சர்வீஸ் செய்கிறார்கள், இதுக்குள்ள நிறைய சாமானை வச்சு கொண்டு போகலாம். அந்த பாரமில்லாத சாமான், பாரமில்லாத பெட்டிகள் நிறைய இருக்கும். அப்ப அதை வச்சு கொண்டு போகலாம். ரைட், அப்ப இது இந்த ஆட்டோனுடைய வசதி. அதே மாதிரி அப்படியே இங்க கிளிப் மாடல் இலகுவாக கலடக்கூடிய வகையில கிளிப். இதை இப்படியே திறந்தோம்னு சொன்னா இங்கால சாமான் வச்சு கொண்டு போகலாம். நீளமான சாமான்கள் கிடைக்கலாம். அதே மாதிரி இதையும் கலட்டலாம். இதுவும் கலட்டக்கூடியதாக இருக்கு. கலட்டினாலும் அது நிற்கும். இப்போ ஆனால் நாங்கள் 29,95,000 என்று சொல்றது இந்த சோழ தொகுதியோட சேர்த்து. அப்ப இந்த ஒரு இடத்துல அந்த இடத்துக்குரியவன் என்ன சொல்றான்றதை பார்க்க வேணும். சில பேர் தங்களுடைய ஊடகங்கள் வளர்ச்சிக்காக கருத்துக்களை சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் உண்மையாக இந்த இடத்துல தகவல் சொல்லுவோம். சரி, இன்னும் சிலதை பார்ப்போம். சரிதானே? நீங்க பார்க்க வேண்டியதை பார்க்க வேணும். இங்க வில்லுத்தாடு ஒரு சிறந்த முறையிலான அமைப்பு தான் இந்த வில்லுத்தாடு என்று சொன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறப்பாக அமைச்சிருக்கு. நீங்கள் பலமான இந்த இதனுடைய பாகங்கள் எல்லாம் பலமானது. இது மோட்டார். ரைட், இந்த உள்ளுக்கை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு பலமா இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கை நீங்க பார்க்கலாம். ரைட், நீங்க அதையும் கேட்பீங்க. கேட்கிற வசதி இருக்கு. ரைட், அப்படியே போ நாங்க முன்னுக்கு. ரைட், அப்ப இதுல பாருங்க, சில டயரை பார்க்கலாம். டயர் எங்கள்கிட்ட இருக்குது. டியூப் பிளஸும் இருக்குது, டியூப்பும் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே முன் சொக்கன் சௌரியம் இருக்கா பார்ப்போம். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்க் பிரேக் கூட்டி இருக்குது. முன் சொக்கன் சோர் நல்ல உங்களுக்கு நல்ல சௌசத்தாரக்காக பூட்டப்பட்ட ஸ்பெஷலா பூட்டப்பட்டது தான் இந்த சொக்கன் சோர். ஏனைய ஆட்டோக்கள்ல இருக்காண்டு கேட்டா இல்ல, எங்கள்கிட்ட அவ்வளவும் பூட்டப்பட்டிருக்கு. லைட் வசதி, முன்னால அவருடைய அழகு. இப்ப உங்களுக்கு இப்ப நாங்கள் போன் கவரை மாத்துற மாதிரி நீங்க விரும்பின கவர் எல்லாம் மாத்துற மாதிரி உங்களுக்கு விரும்பின கலர்ல ஆட்டோ எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவும் 23 லட்சம். இதுக்கு நீங்க கேட்கலாமே 23 லட்சம் இந்தியாவில் உற்பத்தி செய்யறா அவ சாமான்கள் சில இருந்து இருக்கிறது, அதுக்கெல்லாம் டாக்ஸ் இருக்கு தானே. அப்ப அந்த டாக்ஸ் நீங்க பார்க்க போறோம். சரி, ரைட். அப்ப ஏன் 2,29,95,000 சொல்லி சொன்னா இந்த சோலார் பேனலோட சேர்த்து தான் 29,95,000. ரைட், இப்ப ஓட்டோ 23 லட்சம், இது 6,95,000. அப்ப 29,95,000. உங்களுக்கு இந்த 6,95,000 சோழன் தொகுதி வேண்டாம் என்று சொன்னால் 23 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோவை பண்ணி கொள்ளலாம். சரி, 23 லட்சம் என்று சொல்லி நீங்க அந்த டைசன் ஏசி கொண்டு வேண்டாம் என்று சொன்னா நாங்க 23 லட்சத்துக்கு தருவோம். அப்ப எங்கட கருத்தை நீங்க கேட்க வேணும்னு சொன்னா நாங்கள் யூடியூபர்ஸுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். ஒரு சில பேர் போட்ட கருத்துக்கள் கொஞ்சம் எங்களுக்கு சங்கடம், அதனாலதான் எப்படி போடுறோம். மற்றது இது 23 லட்சம் தான். சரிதானே? அதனால நீங்க யோசிக்க தேவையில்லை. நாங்கள் இங்க இதனுடைய விலையை பார்க்கலையே அதிகரிச்ச விலை இது கூட நாங்க ஒண்ணு வச்சிருக்கிறோம். அப்ப இது 6,95,000. உங்களுக்கு இது 6,95,000 ரூபாய்க்கு வேண்டாம்னு சொன்னால் 23 லட்சத்துக்கு நீங்க ஆட்டோ வேண்டாம். சரி, அதுக்கு உங்களுக்கு ஏசி வேண்டாம்னு சொன்னா 23 லட்சத்துக்கு தூக்கிட்டு போங்க. இன்னும் ஒன்று, இந்த சோலார் பேனல் நாங்கள் ஆட்டோவில் பூட்ட போறது இல்லை, இது வீட்டை பூட்ட போறோம். இந்த சோலார் பேனல்ல நாங்கள் இங்க செட்டா பூட்டிக்கணும்னு சொன்னா அந்த பாட்டு இந்த சோலார் பேனல் நாங்க பூட்டிருக்கோம்னு சொன்னா ஏன்னு சொன்னா இங்க இருந்து இந்த மின்சாரத்துல தான் இன்றைய நாள் நேற்றைய நாள் நிகழ்வை செய்திருந்தோம். இந்த சோலார் பேனல்ல இருந்து 6,2 கிலோவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். இந்த இதுல ஒரு பேட்டரி வரும், 3 பனல் வரும், இந்த செட் இவ்வளவும் வரும், இந்த இன்வெர்டர் பேட்டரி இவ்வளவும் வரும். நீங்க போட்டுவோம். இந்த சோலார் பேனல் வாங்கிக்க உங்களுக்கு ஃப்ரீ என்னன்னு சொன்னா இந்த பியூர் வாட்டர் ஃபில்டர் உங்களுக்கு ஃப்ரீ. இது கூட நீங்க இலகுவாக ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய வசதியில அல்லது இதுக்குள்ள இந்த ஃபில்டரை மாற்றக்கூடிய வசதி எல்லாம் மிகவும் இலகுவாக அமைக்கப்பட்ட ஒரு ஃபில்டர் நாங்கள் இறக்கி விற்பனை செய்து சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் எங்கட தண்ணியில கால்சியம் கூட அந்த கால்சியங்களை நீக்கி பாதிக்கணும். அதே மாதிரி கொட்டு ஓட்டை மாசி தொடங்கினா மூசி பெய்யும் பனி. ரைட், அதுக்கு உங்களுக்கு தேவை இது 6,95,000 ரூபாய்க்கு இந்த பியூர் வாட்டர் ஃபில்டர், இந்த ஹீட்டர், மற்ற இந்த பேட்டரி, இந்த இன்வெர்டர் இவ்வளவு ஃப்ரீயா கிடைக்க போகுது. ரைட், இப்ப ஏன் நாங்கள் இதையும் சேர்த்து இந்த ஆட்டோவையும் சேர்த்து எடுக்கணும்னு சொல்றோம்னு சொன்னா
இதுல நீங்கள் கொண்டே வீட்டை போட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆட்டோவுக்கான மின்சார செலவு 0. ரைட்? உங்களோட வீட்டை நீங்க சிபி இந்த மின்சாரத்தை கொள்வேக்கில்ல உங்களுக்கு 1100 ரூபாய் கிட்ட முடியும். ரைட்? அப்ப அது மாசம் 30,000 ரூபாய் முடியும். அப்ப அதுக்கு நீங்க இது எடுத்தீங்கன்னா உங்களோட வீட்டு மின்சாரத்தையும் குறைச்சு கொள்ளலாம். ரைட்? இப்ப நீங்கள் 29,95,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஆட்டோவையும் இந்த சோள தொகுதியை வாங்கியிருக்கீங்க. உங்களோட வீடு ஒரு பணக்கார வீடா மாறும் அப்படின்னு சொன்னா இந்த பங்குனி வெயிலுக்கு உங்களோட குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு ஏசி ஒன்று கிடைக்கும். ரைட்? அதே மாதிரி சுத்தமான தண்ணீர் ஒன்று குடிக்க போறீங்க. ரைட்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தொட்டு வருத்தங்கள் வந்தாலும் சில வாந்தி இந்த எங்களோட வயிற்று பிரச்சனை குறைவா வர காரணம் நாங்க எல்லாரும் தூய தண்ணீரை சுத்தி அடிச்சு குடிச்சு கொண்டு இருக்கிறதால. ரைட்? அப்ப உங்களுக்கு இவ்வளவும் ஒரு லக்ஸரி லைஃபுக்கு வரும். இதுதான் எங்களுடைய இந்த ப்ராடக்டின் 29,95,000 காரணம். ரைட்? அப்ப நீங்கள் இதுல எதையும் வேண்டாம் எனக்கு இது போதும் எனக்கு இது போதும் என்றாங்களோ எங்கள்கிட்ட நேற்று வந்தாக்கள் ஆட்டோ மட்டும் புக் பண்ணாக்கள் இருக்கிறோம். இந்த சோள தொகுதி மட்டும் புக் பண்ணாக்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஆட்டோ மட்டும் அதில் ஏசி வேண்டாம் என்று புக் பண்ணாக்கள் இருக்கிறோம். ஏசியோட ஆட்டோ ஒன்று புக் பண்ணாக்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கு. ரைட்? இதுதான் இதனுடைய தகவல். இதை நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட இந்த ஆட்டோ எப்படி ஓடுறதுன்றதை ஓடி காட்ட போறோம். ரைட்? சரி, இது எங்களோட பச்சை ஆட்டோ இது ஓடி காட்ட போறோம். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கு எல்லாம் காட்டிட்டேன். தம்பி எப்படி ஏசி இருங்க. ரைட்? இது எங்களுடைய ஆட்டோ. ரைட்? ஓடுறது ஈஸி. நேற்று வயசு வந்த நான் ரிட்டையர்ட் ஆபீசர் டீச்சர். ரைட்? ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர். அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவ நேற்று ஓடினவன். அந்த வீடியோ எங்களோட மோனூல்ல போட்டிருக்கிறோம். இப்போ இது நாங்கள் ஒன் பண்ண போறோம். ரைட்? இங்க டிஸ்பிளே காட்ட போகுது. ரைட்? டிஸ்பிளேல நாங்கள் இந்த சுவிட்ச் அமர்த்தினா அங்கே ரெடியண்டு வந்துட்டுது. ரைட்? நான் இங்க இதை மெல்லமா முறுக்க போறேன். ரைட்? இவ்வளவுதான். சரி, அப்ப இதுல பெண்கள் ஓடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட்? இப்ப காலுக்கு பிரேக் இருக்குது. நான் மெல்லமா பிரேக்க மிதிக்கிறேன். ரைட்? மிதிச்சுட்டு கை எடுத்துட்டு இப்ப ரிவர்ஸ் விட போறேன். இங்க ரிவர்ஸ் இத பின்னுக்கு தட்டுரு. ரைட்? இப்ப எடுத்துட்டு திரும்ப மெல்லமா ரிவர்ஸ் எடுக்கிறேன். ரைட்? கண்ணாடியை பார்த்துட்டு போகணும். ரைட்? இவ்வளவுதான். சரி, நாங்க ஒரு கால் முன்னுக்கு விட்டுட்டு முன்னுக்கு ஒரு ஓடி பார்த்துட்டு வருவோம். ரைட்? இதுல நீங்க கேட்க வேணும் எதுவும் கேள்வி எதுவும் வந்திருக்கா தம்பி? கேள்விகள் இல்ல, லைக்கள் ஆக்க நிறைய பேர் பாய்க்கணும். லைக் ஒன்றும் கேள்வி ஒன்றும் இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் மண்டபத்தில ஓடி பாக்குறதுக்கு டெஸ்ட் டிரைவ் வழங்கிட்டு இருக்கிறோம். கமெண்ட் பண்ணி இருக்காரு அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஆப்ஷனோட 29 லட்சத்துக்கு ஆட்டோவா மலிவா இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு விளங்கி இருக்கு. இவ்வளவு சிஸ்டத்தோட மலிவு விளங்கி இருக்கு. இதைத்தான் மக்கள் விளங்கிக் கொள்ளணும். நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா இதுல நாங்கள் இந்த ஆட்டோவுக்கு என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த ஆட்டோட விலை எல்லாம் சேர்த்து தான் 29 லட்சம். இங்க சில பேர் ஆட்டோ 29 லட்சமா என்று கேட்கல. அதுக்கு கீழே மிச்ச விஷயங்களை பார்க்காம கொமெண்ட் போடுறீங்களா, அது எங்களுக்கு கொஞ்சம் கவலையா போயிட்டு. அதுக்காக நாங்கள் ஒரு லைவ் வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். வந்து மேலதிகமா நீங்க எதுவும் தகவல்கள் கொண்டு சொன்னா கேட்கலாம். மிக இதுல இன்னும் சொல்றேன், இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த உத்தரவாதம் ரைட் 5 வருஷ உத்தரவாதம் பொடிக்கு இருக்கு. ரைட்? இந்த ஆட்டோக்களுக்கு வந்து 5 வருஷம் 2 வருஷம் பொடிக்கான உத்தரவாதம், 50,000 கிலோமீட்டருக்கான உத்தரவாதம். ரைட்? 2 வகையா இருக்கு. ஒன்று 2 வருஷம் அல்லது 50,000 கிலோமீட்டர். ரைட்? பேட்டரிக்கு வந்து 5 வருடம் இருக்கு. ரைட்? பேட்டரியை பற்றி சொல்லணும்னு சொன்னா 20,000 கிலோவாட்ஸ் பவர் போன்ற பேட்டரி தான் இது. அயன் லித்தியம் பேட்டரி. அப்படிதான். இந்த பேட்டரியை பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை. நாங்கள் 5 வருஷம் தந்திருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்றோம். என்ன சொன்னா உங்களுக்கு வாரண்டி தேவை வேண்டாம். 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படி என்று சொல்லி நீங்கள் உங்களோட காசை போட்டீங்கல்ல, நாங்கள் உங்களுக்கு வாரண்டியை கூட்டி தரோம். இதே பேட்டரிக்கு என்று சொன்னா நாங்கள் அதே பேட்டரிக்கு காசு கட்டைகளை கூட்டி தரோம். இல்லைன்னு சொன்னா இதுக்கு 5 வருஷம் தரோம்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் பேட்டரியின் பவர் என்ன. ரைட்? பேட்டரி எவ்வளவு காலம் பாவிக்கும். சரி, என்ற விஷயத்தை நீங்க உணர்ந்து கொண்டா சரி. ரைட்? மற்றது இதுக்கு வந்து நாங்கள் எங்கட சோழர்ல பொருத்தி போட்டு ஓட்டணும்னு சொன்னா சரிதானே. நீங்க வவுனியாவுக்கு போறதுக்கு எந்த காசும் இல்லாம போய் வர போறீங்க. ரைட்? நாங்க அப்படின்னு சொல்றோம். எங்கட சோழர்ல நீங்க பொறுத்தேக்கல உங்களுக்கு 450 ரூபா செலவு. 450 ரூபாய்க்கு நீங்க வவுனியா போயிட்டு வரீங்கன்னு சொன்னா 300 கிலோமீட்டர் ஓட போறீங்க. அப்ப 300 கிலோமீட்டர் நீங்க ஓடைக்குள்ள உங்களுக்கு வீட்டை வந்து ஆயில் மாத்த வேணும், பெட்ரோல் அடிக்க வீட்டை நீங்க சார்ஜ் ஏற்றிட்டு போவே இல்லை. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 500 ரூபா காணும். ரைட்? மற்றது இந்த இதுக்கு காற்று அடிக்கணும் என்றதுக்கான அல்லது
இந்த இதுக்கான ஒரு என்ன இது கூட்டுறதுக்கான இது சாவி செட் இருந்தா காணும். என்ன சொன்னா மற்ற ஆட்டோ ஒன்று சொன்னா நீங்க கொஞ்சம் காசும் எக்ஸ்ட்ராவா கொண்டு போகணும். இதுக்கு அப்படி எல்லாம் இல்லை. கோயில் மாத்தணும், அங்க வைக்கணும், அந்த என்னன்னு சொல்ற எக்ஸ்ட்ரா செலவு இல்லை. மற்ற சர்வீஸ் போடணும், பவுனியா 2 தரம் போயிட்டு வந்துட்டேன் சர்வீஸ் போடணும், அதுக்கு போய் ஒரு மெக்கானிக் ஷாப்ல நிக்கணும்ன்ற கவலை எல்லாம் இல்லை. அதே மாதிரி இதனுடைய எல்லா பார்ட்ஸும் எங்களுடைய கருடன் நிறுவனம் உங்களுக்கு எப்பொழுதும் தந்து கொண்டு இருக்கும். ரைட். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம், கொழும்புல இருக்கிறோம், மட்டக்களப்பிலையும் இருக்கிறோம். இந்த இது இலங்கையின் பல பாகங்கள்ல வரைகள்ல கருடன் இன்னும் கொஞ்ச காலத்துல இலங்கையினுடைய வீதிகளை அலங்கரிக்கும் போது நீங்கள் அப்பொழுது இதனுடைய விலைகள் தற்செயலாக கூடலாம். அப்பொழுது ஐயோ இந்த சலுகை இப்பவும் சொல்லிக் கொள்றேன், இந்த சலுகைகள் இன்னும் இன்று மட்டுமாகவும் இருக்கலாம், அல்லது இன்னும் ஒரு 5-6 நாள் கூடலாம். நீங்கள் பதிவு செய்கின்றவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கருடன் உங்களுக்கு இந்த நெப்டியூனை தரும். கருடனோடு இணைந்திருங்கள், நெப்டியூனோடு வாழுங்கள். ஏண்டா கருடன் இந்த நெப்டியூனுடைய தாய், இந்த மகளோ மகனோ உங்களுக்கானது. நீங்கள் அதோடு 2026ஆம் ஆண்டு வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் என்று கூறி மேலதிகமாக